வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜென்ரல் சயின்ஸில் எலக்ட்ரிசிட்டியோட 3வது சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் என்னென்ன ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீட் ப்ரொடியூஸ்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்டர்ல பாஸ் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் அந்த கண்டக்டர்ல பாஸ் ஆகிற கரண்ட் அண்ட் எவ்வளோ நேரம் பாஸ் ஆகுது. ஸோ இது மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துட்டு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது மட்டும் தான் ஃபார்முலாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணி இன்னும் 2-3 ஃபார்முலா கூட கொண்டு வரலாம். ஸோ இந்த வியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம ஓம்ஸ்லா யூஸ் பண்ணலாம். V is equal to IR இல்லைங்களா? ஸோ அந்த IR இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I square RT அப்படின்னு வரும். ஸோ H will be also equal to I square RT. ஸோ அதே மாதிரி இந்த ஐயை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம V by R சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V square by R into T. ஸோ இந்த 2 ஃபார்முலாஸும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் அவங்க வந்து கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டைம் மட்டும் கொடுத்து உங்களுக்கு ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, இந்த 2 ஃபார்முலாஸ், இதுல கரண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ பவர் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம நேத்தே பார்த்தோம். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. இந்த இடத்துலையும் நம்ம IR சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ V is equal to IR சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா I square R. ஸோ பவர் I ஸ்கொயர் ஆருக்கும் ஈக்குவலா இருக்கும், இல்லை அப்படின்னா V ஸ்கொயர் பை ஆருக்கும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டியை எதில் மெஷர் பண்ணுவாங்க? ஸோ எத்தனை யூனிட் இருக்குன்னு தானே மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு யூனிட் எந்த ஈக்குவலண்ட் யூனிட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஹவருக்கு ஈக்குவல். ஸோ 1 கிலோவாட் ஹவர் எவ்வளோ ஜூல்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 into 10 power 6 ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இந்த கன்வென்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்த சீரீஸ்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ an electric lamp whose resistance is 40 ohm and an 8 ohm conductor were added in series with a 12 volt battery. What is the total resistance? இங்க என்ன கேட்டிருக்காங்க, 2 ரெசிஸ்டன்சஸ் சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கு. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்க தேவையில்லை, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். ஸோ 40 + 8 48. ஸோ இதுவும் குரூப் டில கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, the resistance of the wire is inversely proportional to. ஸோ resistance of the wire எதுக்கு inversely proportional கேட்குறாங்க. ஸோ resistance of the wire is directly proportional to length, inversely proportional to ஏரியான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் ஈக்குவல் ஆக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரோ L by ஏன்னு இருக்கும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஆப்ஷன் டி, கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க லென்த்தை இண்டிகேட் பண்ணணும். அடுத்து பாருங்க, அக்கார்டிங் டு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், so the heat generated in a circuit depends on some factors. Which of the following can be charged in this ன்னு கேக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். H is equal to VIT ன்னு பார்த்தோம். ஸோ இங்க என்னென்ன இருக்கு, கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்கியூட் இருக்கு, கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் அண்ட் டைம் இருக்கு, அண்ட் கரண்ட்ஸ் கண்டக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் டைம் மூணையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஜூல்ஸ் ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, H is equal to I square RT பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த I square RT இந்த ஃபார்முலாவை எடுத்து பாருங்க, கரண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் இருக்கு. அப்போ இந்த 3 ஃபேக்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி, கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் அண்ட் டைம் பீரியட் ஃபார் கரண்ட் டு ஃப்ளோ அண்ட் இட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An electric bulb is connected to a 220 volt generator. The current generated through it is 0.5 ampere ன்னு கொடுத்துருக்காங்க. பவர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ B கொடுத்துட்டாங்க அண்ட் ஐயும் கொடுத்துட்டாங்க 0.5ன்னு. ஸோ பவர் என்னன்னு கேட்குறாங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. ஸோ 220 into 0.5. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், 110ன்னு தெரிஞ்சிடும்.
ஆனா இங்க பவர்னு கொடுத்தோடனே நீங்க ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல வாட்ன்றது தான் யூனிட் ஆஃப் பவர். அப்போ ஆப்ஷன் சி 110 வாட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A household consumes 200 units of energy in a month. How much is this energy in joules? So unitsல கொடுத்து உங்களுக்கு ஜூல்ஸ்ல கேக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் 1 யூனிட்ன்றது எத்தனை ஜூல்ஸ்க்கு ஈக்குவல் 3.6 into 10 power 6 ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அப்ப 200 யூனிட்ன்றது 200 into 3.6 into 10 power 6 ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதை நம்ம 10 power 8ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 10 power 8 into 7.2. So 7.2 into 10 power 8 joules is the right answer. So option C. அடுத்த கொஸ்டின் பாருங்க. in house அதே மாதிரி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்ககிட்ட ஜூல்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 150 யூனிட்ஸ்ன்றது எத்தனை ஜூல்ஸ்க்கு ஈக்குவல் 150 into 3.6 into 10 power 6 ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம் 10 power 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ 30.0 and உங்களுக்கு 5.4 வரும். ஸோ 5.4 into 10 power 8 ஜூல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 5.4 into 10 power 8 ஜூல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவங்க ஜூல்ஸ்ல கொடுத்துட்டு உங்கள்கிட்ட யூனிட்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஸோ டிவைட் பண்ணணும். ஸோ எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 into 10 power 8 divided by 3.6 into 10 power 6. ஸோ 10 power 2 மேல இருக்கும் 90 by 36 2 times 0.5. So 250 units. So 250 units is the right answer. Option B. Option B 250 units is the right answer. So இப்படியும் உங்கள்ட்ட क्वेश्चन கேட்கலாம். ஒன்னு யூனிட் கொடுத்து ஜூல்ல கன்வர்ட் பண்ண சொல்லலாம், இல்ல ஜூல்ல கொடுத்து யூனிட்ல கன்வர்ட் பண்ண சொல்லலாம். அடுத்து பாருங்க. An electric bulb of 100 watt is used for 8 hours per day. The energy used by the bulb in a day is என்னன்னு கேக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வாட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, 100 வாட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட யூனிட்ல கேட்குறாங்க. யூனிட்ல கேட்குறாங்க அப்படின்னா நீங்க கிலோ வாட் ஹவர்ல கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வாட் இன்டூ ஹவர் இன்டூ டே. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? வாட்ன்றது 100, ஹவர்ன்றது 8 hours per day. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கிலோ வாட் ஹவர்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ கிலோ வாட் ஹவர்ல கால்குலேட் பண்ணணும்னா டிவைடட் பை 1000 பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 0.8 யூனிட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி 0.8 யூனிட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The power of an electric bulb with potential difference 240 volt, current 0.6 ampere. ஸோ பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 240 into 0.6. So 24 into 6. 144 watts. So option A 144 watts is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. An electric iron of 1250 watt is used 3 hours per day. The amount of energy used by that electric iron in a day will be dash units னு கேக்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். So energy will be equal to watts into hours into day. So watt எவ்வளோ 1250 into 3 into 1 day divided by நீங்க watts calculate பண்ணும், கிலோ வாட் ஹவர்ல நீங்க calculate பண்றதுனால divided by 1000 போடுறீங்க. So cancel பண்ணும்போது 7 375 3.75 will be the units. அப்போ option D 3.75 is the right answer. அடுத்த question பாருங்க. If a 50 watt bulb consumes 1000 joules of energy, then the time taken by the bulb is. So உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஜூல்ஸ் கொடுத்துட்டாங்க. 1000 ஜூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 50 வாட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம். ஸோ எவ்வளோ எனர்ஜி பர் டைம்ன்றதுதான் நம்ம பவர்ல கொடுப்போம். ஸோ உங்ககிட்ட பவர் கொடுத்துட்டாங்கன்னும் போது 50 இஸ் ஈக்குவல் டு 1000 பை டைம். ஸோ டைம் கேட்குறாங்க 1000 by 50. So 20 seconds will be the answer. Option D 20 seconds is the right answer. So அடுத்த question பாருங்க. A current of
0.5 ampere flows through the resistor in the circuit and have a voltage source with 6 volt. The power supplied to the resistance by the source will be. So என்ன கொடுத்திருக்காங்க, current 0.5 கொடுத்துட்டாங்க, potential difference 6 volt கொடுத்துட்டாங்க. So நமக்கு என்ன பண்ணணும், power calculate பண்ணணும். So that is V into I, 6 into 0.5, 3.0 watts. So option D, 3 is the right answer. அடுத்த question பாருங்க. Electric energy used in homes, industries, etc. is usually expressed as. So electric energy நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவோம், யூனிட்னு சொல்லுவோம். ஒரு யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு யூனிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1 கிலோவாட் ஹவருக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோமா. அப்போ இன் கிலோவாட் ஹவர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, கிலோவாட் ஹவர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If an iron on which 1000 watts is inscribed it for 3 hours daily, then the total energy consumed by it in 30 days will be in kilowatt hourல கேக்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், எனர்ஜி வேணும் அப்படின்னா watts into hours into day divided by 1000. ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். யூனிட்ஸில் வேணும்னா divided by 1000. ஸோ வாட்ஸ் எவ்வளோ, 1000, ஹவர்ஸ் 3, டேஸ் 30 and divided by 1000. ஸோ என்ன ஆகும், 90 units. 90 units is the right answer. Option D, 90 kilowatt hour. அது 90 unit னு நம்ம சொல்லலாம். So option D is the right answer. அடுத்த question பாருங்க. An electric lamp of 120 watt is used for 8 hours per day. Calculate the units of energy used by the lamp in 1 day. So இங்கேயும் 1 day தான் கொடுத்திருக்காங்க. So energy எப்படி calculate பண்ணுவீங்க, 120 into 80. So per day ன்னு கொடுத்திருக்காங்க. So unitல calculate பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், divided by 1000. So calculate பண்ணீங்கன்னா 96, 0.96 units. So option A, 0.96 unit is the right answer. So அடுத்த questionum same basis தான். So an electric bulb of 100 watt is used for 8 hours each day. The energy used by the bulb is in 5 days will be. So இங்க days 5 ன்னு கொடுத்துட்டாங்க. So என்ன பண்ணணும், யூனிட்ல கேக்குறாங்க, 100 into 8 divided into 5 divided by 1000. So 4 units. Option C, 4 units will be the right answer. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பவர் பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டு இன்டூ ஹவர்ஸ் இன்டூ டே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ கிலோ வாட் ஹவர்ஸ் இல்லைன்னா யூனிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டிவைடட் பை 1000 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, an electric fan of 300 watt is used daily for 8 hours. The amount of energy used by that fan in a day will be in unitsல கேட்குறாங்க. ஸோ 300 into 8 divided by 1000. அவ்வளோதான். .4. Option B, 2.4 units will be the right answer. So அடுத்த question பாருங்க, an electric bulb of 100 watt is used for 8 hours per day. The bulb will consume dash unit energy in a week. So ஒரு வீக்ல கேட்டிருக்காங்க. ஸோ வீக்ல கேட்கும்போது ஒரு வீக்குக்கு 7 days நம்ம எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். .56 divided by 10. So 5.6 unit energy will be consumed in a week. So option B, 5.6 will be the right answer. So அடுத்த question பாருங்க, a shop uses 250 units of energy in a month. How much was this in joules ன்னு கேக்குறாங்க. So 250 units ன்னு கொடுத்துட்டாங்க. So units நீங்க ஜூல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணனும்னா 3.6 into 10 power 6 ஆல மல்டிபிள் பண்ணனும். So 250 into 3.6 into 10 power 6. So calculate பண்ணும்போது உங்களுக்கு 9 into 10 power 8 joules ன்னு தெரியும். So option A, 9 into 10 power 8 joules is the right answer. So அடுத்த question பாருங்க, an electric bulb of 200 watt is used for 5 hours per day. Calculate the energy consumed by the bulb in a week. So என்ன கேக்குறாங்க, 200 watt 5 hours. So in a week னும் போது 7 days. அப்ப எவ்வளவு யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 units per week. So option C, 7 units is the right answer. So நம்ம Sparks Academyல RRB Group D கான classes போயிட்டு இருக்கு. So offline, online and weekend classes-உம் available-ஆ இருக்கு. So உங்களுக்கு RRB Group D courses வேணும் அப்படின்னா நீங்க Sparks Academy கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி பேஸ்டு பிஒய்க்யூஸ் பார்ப்போம். ஸோ இந்த சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.